நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் 15 வினாடி வீடியோக்கள், நம்மை அறியாமலே சிறைபிடிக்கும் சமூக ஊடக பதிவுகள். எதற்கு சிரிக்கிறோம், எதை பார்க்கிறோம் என்று தெரியாமலே பல மணி நேரங்களை நாம் செலவிடுகிறோமா? பிரெயின் ராட் என்றால் என்ன என்று தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு ஒரு வலையை பற்றி பேசியிருக்கிறாரே, எச்சரித்திருக்கிறாரே. அது இன்டர்நெட் என்னும் வலையையும் குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? வாருங்கள், அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். மத்தேயு 13:47 வலை உவமையை இயேசு சொல்கிறார். விண்ணரசு என்பது கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் என்கிறார். இந்த வலை நல்ல விஷயங்களையும் கொண்டு வருகிறது, குப்பைகளையும் சேகரித்து வருகிறது. ஆனால் இயேசு குறிப்பிடும் அந்த மீனவன் கரையில் உட்கார்ந்து நல்லவைகளையெல்லாம், நல்ல மீன்களையெல்லாம் கூடையில் சேர்த்து வைத்தும் பயன்படாதவைகளையெல்லாம் வீசி எறிவது போல நாம் இணையத்தை பயன்படுத்த பழக வேண்டும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் என்னும் அமைப்பு 2024 ஆண்டிற்கான வார்த்தை பிரெயின் ராட் என்று அறிவித்தது. அப்படி பிரெயின் ராட் என்றால் என்ன? அது அப்படி என்னதான் செய்துவிட போகிறது? பிரெயின் ராட் என்பது அதீத மேம்போக்கான இணைய நுகர்வால் ஏற்படும் ஒரு விதமான மனசிதைவு அல்லது அறிவாற்றலை வற்றிப்போக செய்யும் நிலை என்று சொல்லலாம். நாம் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டோம். பெரியவர்களின் ஞான உரைகளை கேட்பதை தவிர்த்து விட்டோம். எப்போதும் மொபைல் திரை ஒளிமுகத்தில் பட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழும்போது முதல் மாலையில் தூங்கும்போது அந்நாளுக்கு பிரியாவிடை கொடுப்பது வரை மொபைல் போனை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இதனால் மனநோயாளி குப்பைகளை சேகரித்து கொண்டிருப்பது போல சமூக ஊடகங்களில் வரும் தேவையற்றவைகளை சேகரித்து கொண்டு நம் மூளையை மழுங்கடிக்கிறோம் அல்லது அழுகி போக செய்கிறோம் என்பதுதான் பிரெயின் ராட், a rotten brain. உங்களுக்கு தேவையற்ற வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே தரும் கணக்குகளை, அக்கௌண்ட்ஸை அன்ஃபாலோ செய்யுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சோசியல் மீடியாவிற்கு செலவிடுவீர்கள் என்பதை முன்கூட்டியே தீர்மானியுங்கள். தினமும் குறைந்தது 5 முதல் 10 பக்கங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தில் வாசியுங்கள். இது உங்கள் மூளையின் நரம்பியல் இணைப்புகளை வலுப்படுத்தும், நியூரல் பாத்வேஸை புதுப்பிக்கும். வெறுமனே மற்றவர்கள் உருவாக்கியதை பார்த்து கொண்டிருக்காமல் நீங்களும் எதையாவது உருவாக்குங்கள். எழுதுங்கள், ஓவியம் வரையுங்கள் அல்லது சமைக்க பழகுங்கள். புதிதாக ஒரு மொழியை கற்க முயற்சி செய்யுங்கள். இயற்கையோடு நேரம் செலவிடுங்கள். இயேசு சொன்ன வலை உவமையில் அந்த மீனவன் வலையை வீசுகிறான். அது நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் அள்ளி வருகிறது. ஆனால் அவன் தீயவைகளெல்லாம் தூக்கி வீசுகிறான், நல்லவைகளை அவன் சேகரித்து வைக்கிறான். அதுதான் பகுத்தறிவு என்றும் மனித ஞானம் என்றும் நாம் சொல்கிறோம். அந்த ஞானத்தை நாம் இன்று டிஜிட்டல் வலைத்தளங்களிலே பயன்படுத்துகிறோமா? இந்த டிஜிட்டல் உலகம் நம் சிந்தனைகளை மழுங்கடிக்காமல் நம் அறிவையும் மனதையும் அது வளர்க்கட்டும். வலை உலகம் நம்மை இருளுக்குள் இழுத்துச் செல்லாமல் நம்மை அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அழைத்துச் செல்லட்டும். பிரெயின் ராட் அல்ல, பிரெயின் growth தேவை. அடிக்ஷன் அல்ல, டிசர்ன்மெண்ட் தேவை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.